கிறிஸ்தியசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் 18:35. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இல்லையா? இந்த வசனத்துல 3 காரியங்களை ஆவியானவர் உணர்த்துறார். முதலாவது காரியம், ஆண்டுடைய ரட்சிப்பின் கேடகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு பாதுகாப்பு குறிக்கிறது. கேடகம் ரட்சிப்பு என்ன கேடகம், ரட்சிப்பு என்ன தலை சேரா. இப்போ பைக் ஓட்டுறவங்களுக்கு அவசியம் ஹெல்மெட் அணிய வேண்டும், சட்டம். ஏனென்றால் விபத்து ஏற்படும் போது தலை பாதிக்கப்படாம பாதுகாக்கிறது ஹெல்மெட், தலைச்சீரா, தலைக்கவசம். அதுபோலதான் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது ரட்சிப்பு என்னும் கேடகம். இந்த ரட்சிப்பு என்னும் கேடகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தந்தீர்னு சொல்றாரு, தந்துட்டாரு. அடுத்தது சொல்றாரு, உடைய வலதுகாரம் என்னை தாங்குகிறது. அவருடைய வலதுகாரம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆபத்திலிருந்து பாதுகாக்குது, தாங்குது, விபத்திலிருந்து தாங்குது. அதுதான் அதிக சொல்றாரு, என் நீதி வலகத்தினால் உன்னை தாங்குவேன். பாருங்க, ஆண்டுடைய நீதி வலகத்தினால் நம்மை தாங்குகிறார். நமக்கு ரட்சிப்பு என்னும் கேடகத்தை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய வலதுகாரம் நம்ம தாங்குகிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய காருண்யம் நம்மளை பெரியவனாக்குகிறது. நம்முடைய பதவியோ நம்முடைய படிப்போ அந்தஸ்தோ நம்மளை பெரியவனாக்காது. ஒரே ஒரு காரியம், அவருடைய காருண்யம் தான் நம்மளை பெரியவனாக்கும். அவருடைய தயவு, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அதுதான் நம்மளை பெரியவனாக்கும். ஆகவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிற நாம் தொடர்ந்து அவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்திலே சேர்வதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுவோம். அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தம் இல்லைன்னா நாம் கைவிடப்படுவோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் அவருடைய அடிச்சுட்டில் நடப்போம், ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வோம். செபிப்போம். இயேசுக்கு நல்ல தகப்பனே, நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி அப்பா. அன்று இந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ உதேசி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.